பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். மத்தேயு புத்தகத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். மத்தேயு 26ஆம் அதிகாரத்திலிருந்து மொத்தம் 103 கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வாங்க பார்க்கலாம். கேள்வி எண் 1. எதை அறிவீர்கள் என்று இயேசு தம் சீஷர்களிடம் கூறினார்? இரண்டு நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வருமென்று அறிவீர்கள் என்று. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 2. சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்புக்கொடுக்கப்படுவது யார்? மனுஷகுமாரன். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 3. இயேசுவை டேஸ் பிடித்து கொலை செய்யும்படி டேஸ் பண்ணினார்கள்? தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 4. இயேசுவை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினவர்கள் யார்? பிரதான ஆசாரியர், வேதபாரகர் மற்றும் ஜனத்தின் மூப்பர். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4 வசனங்கள். கேள்வி எண் 5. பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் ஜனத்தின் மூப்பரும் எங்கே கூடி வந்து இயேசுவை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள்? காய்பா எண்ணப்பட்ட பிரதான ஆசாரியனுடைய அரமனையில். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 6. எதினால் பண்டிகையிலே இயேசுவை பிடித்து கொலை செய்யலாகாது என்று பிரதான ஆசாரியர், வேதபாரகர் மற்றும் ஜனத்தின் மூப்பர் கூறினர்? ஜனங்களுக்குள்ளே கலகம் உண்டாகாதபடிக்கு. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 7. இயேசு எங்கே இருக்கையில் ஒரு ஸ்திரீ தைலத்தை இயேசுவின் சிரசின் மேல் ஊற்றினாள்? பெத்தானியாவில் குஷ்டரோகியாயிருந்த சீமோன் வீட்டில் இருக்கையில். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 6 மற்றும் 7 வசனங்கள். கேள்வி எண் 8. ஒரு ஸ்திரீ டேஸ் பரிமள தைலமுள்ள டேஸ் பரணியை கொண்டு வந்து இயேசுவின் சிரசின் மேல் ஊற்றினாள்? விலையேறப்பெற்ற பரிமள தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 9. இயேசு போஜன பந்தியில் இருக்கும்போது ஒரு ஸ்திரீ தைலத்தை இயேசுவின் சிரசின் மேல் ஊற்றினாள். சரியா தவறா என கூறுக. சரி. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 10. ஒரு ஸ்திரீ தைலத்தை இயேசுவின் சிரசின் மேல் ஊற்றியதை பார்த்து விசனமடைந்தது யார்? இயேசுவின் சீஷர்கள். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 11. இயேசுவின் சீஷர்கள் விசனமடைந்து இந்த டேஸ் என்னத்திற்கு என்று கேட்டனர்? வீண் செலவு. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 12. இந்த தைலத்தை டேஸ் விலைக்கு விற்று டேஸுக்கு கொடுக்கலாமே என்று சீஷர்கள் கூறினர்? உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 13. இயேசுவினிடத்தில் நற்கிரியையை செய்தது யார்? பரிமள தைலத்தை இயேசுவின் சிரசின் மேல் ஊற்றிய ஸ்திரீ. மத்தேயு 26 7 முதல் 10 வசனங்கள் வரை. கேள்வி எண் 14. நீங்கள் இந்த ஸ்திரீயை ஏன் தொந்தரவு படுத்துகிறீர்கள்? யார் யாரிடம் கேட்டது? இயேசு தம் சீஷர்களிடம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம்.
கேள்வி எண் 15. எவர்கள் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள் என்று இயேசு தம் சீஷர்களிடம் கூறினார்? தரித்திரர். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி எண் 16. நானோ டேஸ் உங்களிடத்தில் இரேன் என்று இயேசு தம் சீஷர்களிடம் கூறினார்? எப்போதும் உங்களிடத்தில் இரேன் என்று. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி எண் 17. எதற்கு எத்தனமாக ஒரு ஸ்திரீ தைலத்தை இயேசுவின் சிரசின் மேல் ஊற்றினாள்? இயேசுவை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாக. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 18. இந்த டேஸ் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இயேசுவின் சரீரத்தில் தைலம் ஊற்றின ஸ்திரீயின் செயலும் சொல்லப்படும் என்று இயேசு கூறினார். சுவிசேஷம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 19. நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள்? யார் யாரிடம் கேட்டது? யூதாஸ்காரியோத்து பிரதான ஆசாரியரிடம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 14 மற்றும் 15 வசனங்கள். கேள்வி எண் 20. பிரதான ஆசாரியர் யூதாசுக்கு எதை கொடுக்க உடன்பட்டார்கள்? 30 வெள்ளிக்காசு. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 21. யூதாஸ் இயேசுவை காட்டிக் கொடுப்பதற்கு டேஸ் பார்த்து கொண்டிருந்தான்? சமயம் பார்த்து கொண்டிருந்தான். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி எண் 22. பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே உமக்கு ஆயத்தம் பண்ண சித்தமாயிருக்கிறீர்? யார் யாரிடம் கேட்டது? சீஷர்கள் இயேசுவிடம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி எண் 23. பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே உமக்கு ஆயத்தம் பண்ண சித்தமாயிருக்கிறீர் என்று எந்த நாளிலே சீஷர்கள் இயேசுவிடம் கேட்டனர்? புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் முதல் நாளிலே. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி எண் 24. நீங்கள் டேஸிலே இன்னானிடத்திற்கு போய் என் டேஸ் சமீபமாயிருக்கிறது என்று சொல்லுங்கள் என்று இயேசு சீஷர்களிடம் கூறினார். நகரத்திலே இன்னானிடத்திற்கு போய் என் வேலை சமீபமாயிருக்கிறது என்று. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி எண் 25. இயேசு கற்பித்தபடி சீஷர்கள் போய் எதை ஆயத்தம் பண்ணினர்? பஸ்காவை. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்படுபவரா நீங்கள்? வேதாகம கேள்விகளை தெரிந்து கொள்ள நினைப்பவர்களா நீங்கள்? அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுத உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயன்பெறட்டும். கேள்வி எண் 26. இயேசு 12 கூட பஸ்கா பந்தியிருந்த வேலை எது? சாயங்காலம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கேள்வி எண் 27. டேஸ் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று இயேசு தம் சீஷர்களிடம் கூறினார்? உங்களில் ஒருவன். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி எண் 28. சீஷர்கள் மிகவும் துக்கமடைந்து ஒவ்வொருவராய் இயேசுவிடம் கேட்டது என்ன? நானோ நானோ என்று கேட்டனர். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கேள்வி எண் 29. என்னோட கூட டேஸில் கையிடுகிறவனே என்னை காட்டிக் கொடுப்பான் என்று இயேசு கூறினார்? தாளத்தில் கையிடுகிறவன். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கேள்வி எண் 30. தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறவர் யார்?
மனுஷகுமாரன் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி எண் 31. எந்த மனுஷன் பிறவாதிருந்தானால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்று இயேசு கூறினார்? மனுஷகுமாரனை காட்டிக் கொடுக்கிறவன் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி எண் 32. நீ சொன்னபடிதான். யார் யாரிடம் கூறியது? இயேசு யூதாசிடம் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கேள்வி எண் 33. யூதாசும் இயேசுவை நோக்கி டேஸ் நானோ என்றான். ரபி நானோ என்றான். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கேள்வி எண் 34. இயேசு எதை தன்னுடைய சரீரம் என்று கூறினார்? அப்பத்தை. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கேள்வி எண் 35. இயேசு அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்தார். சரியா தவறா என கூறுக. தவறு. இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்தார் என்பதே சரி. கேள்வி எண் 36. நீங்கள் டேஸ் புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்று இயேசு சீஷர்களிடம் கூறினார். நீங்கள் வாங்கி புசியுங்கள். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கேள்வி எண் 37. இயேசு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களுக்கு கொடுத்தார். சரியா தவறா என கூறுக. சரி. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி எண் 38. நீங்கள் டேஸ் இதிலே பானம் பண்ணுங்கள் என்று இயேசு தம் சீஷர்களிடம் கூறினார். எல்லாரும். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி எண் 39. ஸ்தோத்திரம் பண்ணி கொடுக்கப்படும் திராட்சைப்பழ ரசம் எதாயிருக்கிறது? பாவமன்னிப்புண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய இயேசுவின் இரத்தமாய். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கேள்வி எண் 40. திராட்சைப்பழ ரசத்தை டேஸ் சீஷரோடை கூட டேஸிலே பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று இயேசு கூறினார். நவமானதாய் சீஷரோடை கூட பிதாவின் ராஜ்யத்திலே. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கேள்வி 41. ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு இயேசுவும் சீஷர்களும் எங்கே புறப்பட்டு போனார்கள்? ஒலிவமலைக்கு. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். கேள்வி 42. டேஸ் வெட்டுவேன், டேஸ் சிதறடிக்கப்படும் என்று எழுதப்பட்டுள்ளது. மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கேள்வி 43. சீஷர்கள் இயேசுவின் நிமித்தம் இடறலடைந்த வேலை எது? ராத்திரி. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கேள்வி 44. மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்ற வசனம் பழைய ஏற்பாட்டில் எங்கே இடம்பெற்றுள்ளது? சகரியா 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இடம்பெற்றுள்ளது. கேள்வி 45. நான் டேஸ் பின்பு உங்களுக்கு முன்னே டேஸுக்கு போவேன் என்று இயேசு சீஷர்களிடம் கூறினார். உயிர்த்தெழுந்த பின்பு கலிலேயாவுக்கு. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். கேள்வி 46. உமது நிமித்தம் எல்லாரும் இடறலடைந்தாலும் நான் டேஸ் இடறலடையேன் என்று டேஸ் கூறினான். ஒரு காலும் இடறலடையேன் என்று பேதுரு கூறினான். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். கேள்வி 47. பேதுரு இயேசுவை மறுதலித்த வேளை எது? ராத்திரி. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். கேள்வி
48 நான் உம்மோடே மரிக்க வேண்டியதா இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்று பேதுரு சொன்னது போலவே சீஷர்கள் எல்லாரும் சொன்னார்கள். சரியா தவறா என கூறுக. சரி. மத்தேயு 26 கேள்வி எண் 49 இயேசு மிகவும் வியாகுலப்பட்டு ஜெபம் பண்ணின இடம் எது? கெத்சமனே என்னப்பட்ட இடம். மத்தேயு 26 கேள்வி எண் 50 இயேசு எவர்களை கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார்? பேதுரு, யாக்கோபு மற்றும் யோவானை கூட்டிக் கொண்டு. மத்தேயு 26 கேள்வி எண் 51 மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருந்தது எது? இயேசுவின் ஆத்துமா. மத்தேயு 26 கேள்வி எண் 52 நீங்கள் இங்கே தங்கி என்னோடே கூட விழித்திருங்கள் யார் யாரிடம் கூறியது? இயேசு பேதுரு, யாக்கோபு மற்றும் யோவானிடம். மத்தேயு 26 மற்றும் 38 கேள்வி எண் 53 இயேசு சற்று டேஸ் போய் டேஸ் விழுந்து பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணினார்? சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து. மத்தேயு 26 39 கேள்வி எண் 54 என் டேஸ் இந்த டேஸ் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று இயேசு ஜெபம் பண்ணினார்? என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால். மத்தேயு 26 39 கேள்வி எண் 55 என் சித்தத்தின்படியல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கடவது என்று இயேசு பிதாவிடம் ஜெபம் பண்ணினார். சரியா தவறா என கூறுக. சரி. மத்தேயு 26 39 கேள்வி எண் 56 நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா என்று இயேசு யாரிடம் கேட்டார்? பேதுருவிடம். மத்தேயு 26 40 கேள்வி எண் 57 எதற்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும்? சோதனைக்குட்படாதபடிக்கு. மத்தேயு 26 41 கேள்வி எண் 58 எது உற்சாகம் உள்ளது எது பலவீனம் உள்ளது? ஆவி உற்சாகம் உள்ளது மாம்சமோ பலவீனம் உள்ளது. மத்தேயு 26 41 கேள்வி எண் 59 சீஷர்களுடைய கண்கள் டேஸ் அடைந்திருந்தது? மிகுந்த நித்திரை மயக்கம். மத்தேயு 26 43 கேள்வி எண் 60 கெத்சமனேயில் இயேசு எத்தனை தரம் ஜெபம் பண்ணினார்? 3 தரம். மத்தேயு 26 44 கேள்வி எண் 61 இனி நித்திரை பண்ணி இளைப்பாறுங்கள் யார் யாரிடம் கூறியது? இயேசு தம் சீஷர்களிடம். மத்தேயு 26 45 கேள்வி எண் 62 மனுஷகுமாரன் யாருடைய கைகளில் ஒப்புக் கொடுக்கப்படுகிற வேலை வந்தது என்று இயேசு சீஷர்களிடம் கூறினார்? பாவிகளுடைய கைகளில். மத்தேயு 26 45 கேள்வி எண் 63 என்னை காட்டிக் கொடுக்கிறவன் டேஸ் வந்துவிட்டான் டேஸ் போவோம் என்று இயேசு சொன்னார்? இதோ வந்துவிட்டான் எழுந்திருங்கள் போவோம் என்று. மத்தேயு 26 46 கேள்வி எண் 64 இயேசுவை பிடிக்க யூதாசோடே கூட வந்தவர்கள் யார்? திரளான ஜனங்கள். மத்தேயு 26 47
கேள்வி எண் 65 யூதாசோடே கூட திரளான ஜனங்களை அனுப்பியது யார்? பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். கேள்வி எண் 66 யூதாசோடே கூட வந்த திரளான ஜனங்கள் எவைகளை பிடித்து கொண்டு வந்தார்கள்? பட்டயங்களையும் தடிகளையும். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். கேள்வி எண் 67 யூதாஸ் இயேசுவினிடத்தில் வந்து டேஸ் என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். ரபி வாழ்க என்று சொல்லி. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். கேள்வி எண் 68 டேஸ் என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்று இயேசு டேஸிடம் கேட்டார்? சிநேகிதனே என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்று யூதாஸிடம் கேட்டார். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். கேள்வி எண் 69 இயேசுவோடு இருந்தவர்களில் ஒருவன் பட்டயத்தால் யாரை காதர வெட்டினான்? பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். கேள்வி எண் 70 எவர்கள் பட்டயத்தால் மடிந்து போவார்கள்? பட்டயத்தை எடுக்கிற யாவரும். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம். கேள்வி எண் 71 உன் பட்டயத்தை திரும்ப அதன் உரையிலே போடு. யார் யாரிடம் கூறியது? இயேசு பேதுருவிடம். யோவான் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது. கேள்வி எண் 72 எத்தனை லேகியோனுக்கு அதிகமான தூதரை பிதா தன்னிடத்தில் அனுப்புவார் என்று இயேசு கூறினார்? 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம். கேள்வி எண் 73 யாரை பிடிக்கிறது போல இயேசுவை பிடித்தார்கள்? கள்ளனை பிடிக்கிறதை போல. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம். கேள்வி எண் 74 இயேசு தினந்தோறும் தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார். சரியா தவறா என கூறுக. சரி. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம். கேள்வி எண் 75 இயேசுவை விட்டு ஓடிப்போனவர்கள் யார்? சீஷர்கள். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 56ஆம் வசனம். கேள்வி எண் 76 இயேசுவை பிடித்தவர்கள் இயேசுவை யாரிடம் கொண்டு போனார்கள்? பிரதான ஆசாரியனாகிய காய்பாவிடம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம். கேள்வி எண் 77 தூரத்திலே இயேசுவுக்கு பின் சென்றது யார்? பேதுரு. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம். கேள்வி எண் 78 காய்பாவினிடத்தில் கூடி வந்தவர்கள் யார்? வேதபாரகரும் மூப்பரும். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம். கேள்வி எண் 79 பேதுரு தூரத்திலே இயேசுவுக்கு பின் சென்று எதுவரைக்கும் வந்தான்? பிரதான ஆசாரியனுடைய அரமனை வரைக்கும். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம். கேள்வி எண் 80 பேதுரு பிரதான ஆசாரியனுடைய அரமனையின் உள்ளே பிரவேசித்து டேஸ் பார்க்கும்படி டேஸோடே உட்கார்ந்தான். முடிவை பார்க்கும்படி சேவகரோடே உட்கார்ந்தான். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம். கேள்வி எண் 81 இயேசுவை கொலை செய்யும்படி இயேசுவுக்கு விரோதமாய் பொய் சாட்சி தேடினவர்கள் யார்?
பிரதான ஆசாரியரும் மூப்பரும் சங்கத்தார் யாவரும். மத்தேயு 26 கேள்வி எண் 82. எது ஒவ்வவில்லை? இயேசுவுக்கு விரோதமாய் அநேகர் கூறிய பொய் சாட்சி. மத்தேயு 26 கேள்வி எண் 83. கடைசியிலே இயேசுவுக்கு விரோதமாய் எத்தனை பொய் சாட்சிகள் வந்தது? 2. மத்தேயு 26 கேள்வி எண் 84. எத்தனை நாளுக்குள்ளே ஆலயத்தை கட்ட எந்நாளே ஆகும் என்று இயேசு கூறினார்? 3 நாளைக்குள்ளே. மத்தேயு 26 கேள்வி எண் 85. நீ ஒன்றும் சொல்லுகிறதில்லையா? யார் யாரிடம் கேட்டது? பிரதான ஆசாரியன் இயேசுவிடம். மத்தேயு 26 கேள்வி எண் 86. பிரதான ஆசாரியன் இயேசுவிடம் எதை தங்களுக்கு சொல்லும்படி தேவன் பேரில் ஆணையிட்டு கேட்டான்? நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா என்று. மத்தேயு 26 கேள்வி எண் 87. நீர் சொன்னபடிதான். யார் யாரிடம் கூறியது? இயேசு பிரதான ஆசாரியனிடம். மத்தேயு 26 கேள்வி எண் 88. மனுஷகுமாரன் டேஸ் வலது பாரிசத்தில் வீற்றிருப்பதையும் டேஸ் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று இயேசு சொன்னார். சர்வ வல்லவருடைய வலது பாரிசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும். மத்தேயு 26 கேள்வி எண் 89. தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இயேசுவை தேவதூஷணம் சொன்னதாக கூறியது யார்? பிரதான ஆசாரியன். மத்தேயு 26 கேள்வி எண் 90. இனி டேஸ் நமக்கு வேண்டியதென்ன என்று பிரதான ஆசாரியன் கூறினான்? சாட்சிகள் நமக்கு வேண்டியதென்ன என்று. மத்தேயு 26 கேள்வி எண் 91. இயேசு எதற்கு பாத்திரராய் இருப்பதாக மூப்பரும் சங்கத்தார் யாவரும் கூறினர்? மரணத்துக்கு பாத்திரராய் இருப்பதாக. மத்தேயு 26 கேள்வி எண் 92. உங்களுக்கு என்னமாய் தோன்றுகிறது என்று கேட்டது யார்? பிரதான ஆசாரியன். மத்தேயு 26 மற்றும் 66 கேள்வி எண் 93. இயேசுவின் முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள். பலர் அவரை கன்னத்தில் அறைந்தார்கள். சரியா தவறா என கூறுக. தவறு. சிலர் அவரை கன்னத்தில் அறைந்தார்கள் என்பதே சரியான பதில். மத்தேயு 26 67 கேள்வி எண் 94. நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடே கூட இருந்தாய் என்று பேதுருவிடம் சொன்னது யார்? வேலைக்காரி ஒருத்தி. மத்தேயு 26 69 கேள்வி எண் 95. கிறிஸ்துவே, உம்மை அடித்தவன் யார்? அதை டேஸினால் எங்களுக்கு சொல்லும் என்று இயேசுவிடம் கேட்டனர். ஞான திருஷ்டியினால் சொல்லும் என்று. மத்தேயு 26 68 கேள்வி எண் 96. பேதுரு எங்கே உட்கார்ந்திருந்த போது வேலைக்காரி ஒருத்தி நீயும் இயேசுவோடே கூட இருந்தாய் என்று பேதுருவிடம் சொன்னாள்? அரமனை முற்றத்தில் உட்கார்ந்திருந்த போது. மத்தேயு 26 69 கேள்வி எண் 97. பேதுரு எல்லாருக்கும் முன்பாக இயேசுவை மறுதலித்தான். சரியா தவறா என கூறுக. சரி. மத்தேயு 26 70 கேள்வி எண் 98. பேதுரு டேஸுக்கு போன பொழுது வேறொருத்தி பேதுருவை கண்டு இவனும் டேஸ் இயேசுவோடே கூட இருந்தான் என்று சொன்னாள். வாசல் மண்டபத்திற்கு போன பொழுது நசரேனாகிய இயேசுவோடே கூட இருந்தான் என்று. மத்தேயு 26 71 கேள்வி எண் 99. பேதுரு அந்த மனுஷனை நான் அறியேன் என்று டேஸ் மறுபடியும் மறுதலித்தான்.
ஆணையிட்டு மறுபடியும் மறுதலித்தான். மத்தேயு 26:72. கேள்வி எண் 100. மெய்யாகவே பேதுருவும் இயேசுவோடே கூட இருந்தவன் என்று வெளிப்படுத்தியது எது? அவனுடைய பேச்சு. மத்தேயு 26:73. கேள்வி எண் 101. பேதுரு இயேசுவை அறியேன் என்று சொல்லி டேசும் டேசும் தொடங்கினான். சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். மத்தேயு 26:74. கேள்வி எண் 102. சேவல் கூவுகிறதற்கு முன்னே பேதுரு எத்தனை தரம் இயேசுவை மறுதலித்தான்? 3 தரம். மத்தேயு 26:75. கேள்வி எண் 103. பேதுரு எதை நினைத்து கொண்டு வெளியே போய் மனங்கசந்து அழுதான்? இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு. மத்தேயு 26:75. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வில் உங்களை நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ.